Hi friends, I am Ajit Kumar. இன்றைக்கி எக்ஸாமில் கூட 12th படிக்கக்கூடிய என்னுடைய தங்கைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. படித்த கொஸ்டினை கான்ஃபிடண்ட்டாக நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? நான் அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத. இப்போ நீங்கள் பக்கத்தில் படிக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பிட் அடித்து ஒரு மார்க் அடிச்சு மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுமா? இதோடைய முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு நாள் வரும், உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே உங்ககிட்ட சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள ஒரு எக்ஸாமில் வச்சு நம்ம பேசலாமா? இன்றைக்கி நீங்கள் ஒரு தமிழ் எக்ஸாம் எழுதுறீங்க. எழுதும்போது ஒரு சின்ன பிட்டு இல்லை ஒரு அச்சடித்த தாள் அந்த மாதிரி ஒரு சின்ன இதை வச்சு நீங்கள் பிட் அடித்து எழுதுறீங்க. மார்க் அடிச்சில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை எழுத முடியாது. அடுத்த வருஷம் 1 இயருக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி மார்க் அடிச்சில் புக் பண்ணி உங்களை தடை பண்ணிடுவாங்க. இது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்ககம், அதாவது டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், அவங்க தான் இந்த எக்ஸாம் எல்லாமே நடத்திட்டு வராங்க. அவங்க தான் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நீங்கள் ஒரு புக்கு இல்லை ஒரு எக்ஸாம் பேப்பர் மாற்றிக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு பிட்டு மார்க் அடிஷன் மாட்டுறீங்க அப்படின்னா அந்த உங்களை அந்த எக்ஸாம் இருக்கக்கூடிய இப்போ இந்த 6 எக்ஸாம் இருக்குன்னா அந்த 6 எக்ஸாமே நீங்கள் எழுத முடியாது. அடுத்து வரக்கூடிய 3 வருஷம் வரைக்குமே நீங்கள் எக்ஸாம் எழுதவே முடியாது. அது தடை பண்ணிடுவாங்க, டிபெண்ட் பண்ணி இந்த அஃபென்ஸை பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் அந்த தேர்வு கண்காணிப்பாளர் இருக்கார், அவர்கிட்ட போய் சண்டை போடுறீங்க, தேவையில்லாம தகாத வார்த்தைகளை பேசுகிறீங்க, வெளியவோ உள்ளவோட்டு ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமே எழுதாமல் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் நம்ம லாவில் சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உடனே அந்த ஸ்கூல் இருக்குப்பா, அந்த ஸ்கூலில் பிட் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் தெரியும் அந்த மாதிரி ஸ்கூல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்கூலில் தேர்வு மையத்தை ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரம் கூட இந்த அரசு தேர்வு இயக்கத்துக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலும் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் ஆள்மாறாட்டம் பண்ணிட்டீங்க, நான் இருக்கேன், எனக்கு பதில் இன்னொருத்தர் ஆள்மாறாட்டம் பண்ணி என்னுடைய எக்ஸாம் எழுதிட்டார் அப்படின்னா அப் டு 3 இயர்ஸ் வரைக்குமே நான் திரும்பி அந்த எக்ஸாமை எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த ரூல்ஸை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க நம்முடைய டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். நீங்கள் எதுவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. மேபி பக்கத்தில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 12th படிக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.